ஒரு சின்ன நகரம் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு காக்கா வாழ்ந்து கொண்டிருந்தது. அது எப்போதும் பக்கத்தில் இருக்கிற பூங்காவுக்கு போய் தனக்கு தேவையான உணவுகளை எடுத்து சாப்பிட்டு வந்தது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் உணவு தேட முடியாத நிலை வந்தால் என்ன செய்வது என்று நினைத்த காக்கா நிறைய உணவுகளை எடுத்து வந்து தன்னுடைய பொந்தில் சேமித்து வைத்துக் கொண்டு வந்தது. ஒரு நாள் அந்த காக்கா உணவு தேடி பறந்து கொண்டிருந்தபோது அதற்கு கண்களில் ஒரு ஸ்மார்ட் போன் பட்டது. இது யாருடையது என்று பார்த்தது. ஆனால் அருகில் யாரும் இல்லை. இதை யாரோ தவறவிட்டிருக்கிறார்கள். இங்கேயே இருந்தால் யாராவது எடுத்துச் செல்வார்கள். இதை எடுத்து பாதுகாப்பாக வைத்துவிட்டு நாளை இந்த பூங்காவுக்கு வரும் மனிதர்கள் பார்க்கும் இடத்தில் போடலாம். அப்படி செய்தால் உரியவரிடம் திரும்ப கிடைக்கும் என்று காக்கா நினைத்தது. உடனே பறந்து போய் அந்த ஸ்மார்ட் போன் எடுத்துக் கொண்டு வந்து தன்னுடைய பொந்தியில் வைத்தது. அப்பொழுது திடீரென்று அந்த ஸ்மார்ட் போன் இருந்த ஒரு செயலி திறக்கப்பட்டது. அதில் பறவைகள் நடனமாடும் வீடியோ ஓடத் தொடங்கியது. அதைக் கண்டு ஆச்சரியமடைந்த காக்கா தொடர்ந்து அந்த வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்தது. சூடான ஸ்மார்ட் போன் குளிருக்கு இதமாக இருந்தது. அதனால் அந்த நாளிலிருந்து உணவு தேட வெளியே போகாமல் பொந்தியிலேயே இருந்து கொண்டு வீடியோக்கள் பார்த்துக் கொண்டே நேரத்தை வீணடிக்கத் தொடங்கியது. 2, 3 நாட்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்தது. சில நாட்களுக்குப் பிறகு அந்த ஸ்மார்ட் போன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆனது. அப்போதுதான் காக்காவுக்கு உண்மை புரிந்தது. 2, 3 நாட்களாக தான் உணவே சாப்பிடவில்லை. உணவு தேடவில்லை. சேமிக்கவும் இல்லை. எல்லா நேரத்தையும் வீடியோவுக்கு செலவிட்டு விட்டேன். ரொம்ப பசித்த காக்கா உணவு தேட கிளம்பியது. ஆனால் தொடர்ந்து சாப்பிடாமல் இருந்ததால் பறக்கக்கூட தெம்பில்லாமல் போச்சு. அப்போதுதான் காக்காவுக்கு புரிந்தது. ஸ்மார்ட் போனியை பயன்படுத்தும் போது ஒழுக்கமுடன் எவ்வளவு எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று கட்டுப்பாடு வேண்டும். இல்லையேல் நம்மையே அது கட்டுப்படுத்திவிடும். அன்றிலிருந்து அந்த பூங்காவுக்கு வரும் குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிறார்கள் என்றால் உடனே காக்கா பறந்து வந்து அதை தட்டிவிட ஆரம்பித்தது. இதனால அந்தக் குழந்தைகள் பூங்காவுக்கு வந்ததும் வீடியோ பார்க்காமல் ஓடியாடி விளையாடி தங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு வந்தார்கள். மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, நாம் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் நம்மை கட்டுப்படுத்தாமல் நாம் தான் அதை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையெனில் அது நம் நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் வாழ்கையும் பாதிக்கக்கூடும். சோ குழந்தைகளா, ஸ்மார்ட் போனா புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணுங்க.